நேற்றுக்கு நான் ஹாஸ்பிட்டல் தாங்க போயிருந்தேன். ரொம்ப நாளாக போகணும்னு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். ஸ்கிப் ஆகிட்டே இருந்தது. குட்டி வச்சுட்டு எங்கத்த போகிறது அப்படின்ற மாதிரி ஸ்கிப் ஆகிட்டே இருந்தது. ஒரு வழியாக தர்ஷனா கால் பண்ணி போகலாம் அக்கா அப்படின்னு சொன்னான். சரி இதாண்டா சாக்கு, நமக்கு ஒரு ஆடு மாட்டிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளும் மட்டும் போயிருந்தோம். சாணுவை கொண்டு போய் பிரவீனா வீட்டில் அவள் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து பிக்கப் பண்ணிட்டார் சாணுவை. நானும் தர்ஷனா மட்டுமே போயிருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனாவுக்கு வந்துட்டு ஃபேஸில் பிம்பிள் வருதுன்னு சொல்லி பார்க்க வந்திருந்தாங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரைட் ஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு மருகு மாதிரி இருந்தது இல்லையா, அதை ரிமூவ் பண்ணணும். எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது. ஏன்னா பழுத்த மாதிரியே இருக்குது, விழுகவும் மாட்டேன்ருச்சு. நிறைய பேர் முடி போடுங்கக்கான்னு சொன்னீங்க. என்ன அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க விரும்பலைங்க. அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துலான்ட்டு தான் நேற்றுக்கு போனோம். நாங்கள் போன நேரமாக என்னவோ சரியான மழை, இடி வேறு, பயங்கர காற்று. டாக்டரை பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இவள் வேறு 40க்கு மேலே தான்னா அணிலகண்டான்னு பயந்துட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்கா. வாடி பத்திரமா கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லிட்டு தர்ஷனா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் ரிட்டன் வந்தான். குட்டி கீழே நின்று பயப்படுத்துது பே அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாமா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணி என்னை மேலே கூப்பிட்டு வந்துட்டு அப்பாவும் மகளும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா ரத்தம் வந்திருக்குமா, வலிச்சுதாம்மா அப்படின்னு அவள் கேட்குறா. உடனே அவங்க அப்பா எல்லாம் மனசாச்சே இல்லாமல் அதெல்லாம் வலிச்சிருக்காது, ஒரு குண்டுசி தட்டியிருப்பாங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக போயிட்டார். வலிச்ச எனக்கு தானே அந்த வலி தெரியும். இன்னமும் சொல்லிக்கோங்க போங்கடா. மொத்தத்தில் நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியை எடுத்துட்டேன்.